அண்மைச் செய்தி. அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள எம்எல்ஏக்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். எம்ஆர்சி நகரில் சி.வி. சண்முகம் அவர்களுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ஆர். காமராஜ், அருள்மொழி தேவன், திருத்தணி அரி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சந்தித்து பேசி வருகிறார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்றிருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரிவினர் தற்போது பேரவை கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு சட்டப்பேரவையிலிருந்து, அதாவது தலைமைச் செயலகத்திலிருந்து நேரடியாக எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகத்துடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறாங்க. தற்போது சி.வி. சண்முகத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பு சி.வி. சண்முகம் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமி மீது மீண்டும் கடுமையான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர்களுக்கு கட்சி பதவி வழங்குவது தொடர்பாக வந்த செய்திகளையும் விமர்சித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ச்சியாக விமர்சித்து வரக்கூடிய சி.வி. சண்முகத்துடன் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரிவினர், அதாவது ஏற்கனவே தனி அணியாக பிரிந்து செயல்பட்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் சி.வி. சண்முகத்தை சந்தித்து தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். சி.வி. சண்முகத்தை தற்போது சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்களா அல்லது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பா என்பதுதான் தற்போது கேள்வியாக இருந்து வருகிறது. ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பிரிவாக பிரிந்து செயல்பட்டார்கள். சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தான் ஒரு பிரிவினர் தொடர்ச்சியாக தனி அணியாக செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், அதே போல டாக்டர் காமராஜ், டாக்டர் விஜயபாஸ்கர், நன்னிலம் தொகுதி காமராஜ் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தனி அணியாக செயல்பட்டு வந்த நிலையில இரு பிரிவினரிடையே சமாதானம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மீண்டும் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதிலும் சி.வி. சண்முகம் தனி அணியாக தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.